புருஷனும் ஆபீஸ்ல செஞ்ச கைவாளித்தனம் தெரிஞ்சிரும்னு தானே ஆபீஸ கொளுத்துனீங்க. உங்களுக்கெல்லாம் ஓங்கன கைய அப்படியே நிப்பாட்டி இருக்க கூடாது, அடிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் நிஜமாவே மனுஷ ஜென்மம் தானா? உங்களுக்கு எல்லாம் நன்றி உணர்ச்சிங்கிறதே இருக்காதா? நன்றியை விடுங்க, பாசம் கூடவா இருக்காது? சொந்த அண்ணன் பையன், அவருக்கு போய் இப்படி துரோகம் பண்றீங்க. இவ்ளோ அராஜகம் பண்றீங்களே, உங்களை எல்லாம் கொன்னா கூட பாவம் கிடையாது. ஏய், வார்த்தையை அளந்து பேச. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுமா? நல்லா தெரியும். கேவலம் பணத்துக்காக தூக்கி வளர்த்த அண்ணன் பையனையே கொலை பண்ண தயாரா இருக்கிற ஒரு கேவலமான ஜென்மத்து கூட தான் பேசிட்டு இருக்கேன். உங்க கள்ள புருஷன் கிட்ட நீங்க ஆபீஸ்ல பண்ண திருட்டு வேலை எல்லாம் சொன்னீங்களே, அப்பவே நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அத கேட்டுட்டு தான் திவ்யாக்கா கிட்ட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லி ஐடியா கொடுத்தேன். அந்த மொத்த விவகாரத்தையும் வெளியே கொண்டு வரதான் ஆபீஸ்க்கு போனேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ஆபீஸையே எரிக்க சொல்லிருக்கீங்க. நான் ஆபீஸ்க்குள்ளதான் இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் கொளுத்திருக்கீங்கல்ல. என்ன ஒரு நெஞ்ச அழுத்தம் உங்களுக்கு. என்ன காப்பாத்த வந்து அவரும் அதுல மாட்டிக்கிட்டாரு. எல்லாம் யாரால? உங்களாலதான். ஏய், சும்மா நீயா கற்பனை பண்ணிட்டு வந்து உளராத. ஆபீஸர் நான் எரிச்சேன், அதே இதென்ன என்னென்னமோ பேசுற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேசாதீங்க.